யார் இந்த அலி காமனே? 1939 ஏப்ரல் 19 அன்று மஷ்ஹத் நகரில் பிறந்தார். இளமையிலேயே இஸ்லாமிய படிப்பில் வளர்ந்து ரூஹுல்லாஹ் கோமைனி அவர்களின் நெருங்கிய ஆதரவாளராக 1979 ஈரானியன் ரெவல்யூஷன் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். புரட்சிக்குப் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பின்னர் 1981 மற்றும் 1989 வரை பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் பதவியிலும் இருந்தார். 1989இல் கோமைனி மறைவுக்குப் பிறகு நிபுணர்கள் சபையின் தேர்வால் ஈரானின் உச்ச தலைவராக உயர்ந்தார். அவர் பல ஆண்டுகள் அரசியல் மற்றும் மத மற்றும் பாதுகாப்பு துறைகளில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தினார். இவர் ஆட்சிக்கு வந்து முதலாவது சொன்ன வார்த்தை, ஈரானின் முதல் எதிரி இஸ்ரேல். பல போர்கள் பல எதிர்ப்புகள் கடந்து 40 வருடங்களுக்கு மேல் ஆட்சி செய்தார். சிங்கம் போல் தனியே நின்றார். அனைத்து முஸ்லீம் நாடுகளும் அநியாயத்தின் பக்கம் செல்லும்போது இவர் மட்டும் தனியாக நின்று எதிரிகளை எதிர்த்தார். 2026 மார்ச் 1 இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலால் தனது குடும்பத்துடன் இன்று உயிரிழந்தான். அவர் சொன்ன கடைசி வார்த்தை, ஏன் அரபு தேச தலைவர்களே, 1000 நாள் கோழையாக வாழ்வதை விட ஒரு நாள் போரில் நின்று எதிரியின் முன் மடிவது மேல். நீங்கள் ஒதுங்கியே நில்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இந்த உலக ஆசையில் மூழ்கி வாழ்வா சாவா